ஸோ ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரே நிமிடம். நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் வீடியோ மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். டேவிட் அண்ணா, மேகி, அப்புறம் சசிகுமார், பெர்னாட் ஷா சார், அடுத்தது சமாதான பிரபு, பாஸ்டர் சமாதான பிரபுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸோ இந்த நாளில் நம்ம உபத்திரவத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நிறையா நம்ம கேட்டிருப்போம். அதாவது நான் வசனங்களை தியானிக்கும் போது தேவன் நேரடியாய், அதாவது என்னென்னா டைரக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது. அதாவது வேதத்திலிருந்து தான், சரிங்களா? நேரடியாக வந்து பேசினாருன்னு சொல்லலை, வேதத்திலிருந்து நேரடியான பதில்கள். நிறையா நேரத்தில் நம்ம பிரசங்கம் கேட்கும்போது நிறையா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அது கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேதத்தில் நேரடியாக இருக்கக்கூடிய பதில்கள். இதெல்லாம் வந்து கடந்த ஒரு சில நாட்கள், அதாவது போன வாரம் ஃபுல்லாகவே நான் ஜெபித்து எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து போகிற கஷ்டமான சூழ்நிலைகள், வேதனைகள், பண கஷ்டம், வறுமை, நெருக்கம், இதெல்லாம் இந்த மாதிரி நிறையா சரீரத்தில் நிறையா பிரச்சனைகள், வியாதிகள், இதெல்லாத்தையும் கடந்து போகும்போது ஆண்டவர் வந்து ஏன் கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரவம் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப கண்ணீரோடு நான் ஜெபித்தேன். ஜெபிக்கும்போது இப்போ நான் என் ஒய்ஃப்கிட்ட பார்த்துட்டு, ஆண்டவர் என்ன செய்ய போகிறோன்ற இறுதி இலக்கை பேசிட்டாரு, ஆனால் இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்பு பண்ணணும் அப்படின்றத என்ன சொல்ல வரான்னு புரிய மாட்டேங்குது. அதாவது தேவன் நம்ம வாழ்க்கையில் பேசுகிறத நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ரொம்ப ஈஸியாயிரும். ஆனால் நம்ம அப்படி கேட்க ஆரம்பிக்கிறது இல்லை. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, மேசியா வந்து பிறப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பக்கத்தில் பைபிளில் வெள்ளை பக்கம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 400 வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை. 400 வருஷம் இருண்ட காலம், சரித்திரத்தில் இருண்ட காலம் அல்லது மௌன காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. டார்க்கஸ்ட் டேஸ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி, ஜூவிஷ் ஹிஸ்ட்ரி, முக்கியமாக யூதர்களுடைய வரலாற்றில் அது இருண்ட காலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு வேளை இருண்ட காலம் போல் போயிட்டுருக்கலாம். இயேசு வருவார்னு தெரியும், ஆனால் அது வரைக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம வாழ்க்கையில் கூட, உங்கள் வாழ்க்கையில் கூட இறுதி இலக்கு என்னன்னு ஆண்டவர் பேசியிருப்பார். இப்போ எங்களுக்கு இறுதி இலக்கு என்ன, நாங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், நாங்கள் என்ன மாதிரி ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லி தேவன் பேசியிருக்காரு. ஆனால் பல நேரங்களில் அடுத்த ஸ்டெப் தெரியாமல் கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுறோம். தேவன் கைவிட்டது போல ஒரு உணர்வு, தேவன் இருக்கிறாரா அதாவது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கூட நமக்கு வரும். அதாவது இஸ்ரேல் ஜனங்க கானானுக்கு போகணும் அப்படின்னு தேவன் சொல்லிட்டாரு, அதுதான் இறுதி இலக்கு, அதான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பழைய ஏற்பாட்டில். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செங்கடலுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு கொஞ்சம் தலையை சொறிகிற மாதிரி நிலைமை. ஆண்டவரே பின்னாடி பார்வோன் கொல்றதுக்கு வர்றான், முன்னாடி செங்கடல் கடக்க முடியல, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை அவங்க என்ன பண்ணாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதான் 1 கொரிந்தியர் 10 வாசிக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் தனியாக வாசிச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன், ஜஸ்ட் அப்படியே ஓரலாக சொல்லிகிட்டே போகிறேன், நல்லா நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. பாயிண்ட்ஸ்குள்ளே இன்னும் போல, இது ஒரு முன்னுரை. ஸோ இஸ்ரேல் மக்கள் 1 கொரிந்தியர் 10 நிறையா விதமான பாவங்கள் செய்கிறாங்க. அதில் ஒன்று முறுமுறுப்பு. என்ன முறுமுறுப்பு அப்படின்னா, ஆண்டவரை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை விசுவாசிக்காமல் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் முறுமுறுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை நோக்கி போக மாட்டோம், ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி போவோம். ஸோ அதனால தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்கள் நினைக்கிறேன், அந்த வசனங்கள் சொல்லுகிறது, நாம் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆத்துமா ஈடேறுவதுன்னா என்னென்னா, நம்ம ஆத்துமாவில் நிறைய கரைகள் இருக்குது, அது சுத்திகரிக்கப்பட்டு அது வந்து முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படணும். ஆவி ஏற்கனவே ரட்சிக்கப்படும் போது சுத்தமாயிருச்சு. சரீரம் இயேசு வரும்போது பாவத்தின் வல்லமையிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டு பாவம் இனி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நம்ம கடந்து போகிறோம். பட் இந்த ஆத்மாவை இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம சரிப்படுத்தினாதான் சரீரத்தில் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். ஸோ அந்த ஆத்மா ஈடேறுவதற்கு மிக முக்கியமான காரியம், நம்ம நிறைய நினைப்போம், ஆவியின் கனியும், அன்பு, சந்தோஷம், சமாதானம் நிறைய நம்ம போட்டே போவோம். இது எல்லாத்தையும் தாங்கி நிற்கிற
ஒரு மிக முக்கியமான ஒரு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விசுவாசம். அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா என்ன பண்ணணும், ஏன் உபத்திரவம் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவான புரிதலை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தேவன் அதை வந்து எதிர்பார்க்கிறார். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட், ஏன் நாம் உபத்திரவத்தின் வழியாக நாம் ஏன் கடந்து செல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பைபிளில் இருக்கிற டைரக்டான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உபத்திரவம் நம்ம என்ன செய்கிறதுனா சுத்திகரிக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உபத்திரவம் நம்மை சுத்திகரிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நற்குணங்களை உருவாக்குகிறது. எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். சரிங்களா? உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நல்லா கவனிங்க. உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். சரி, இதில் இந்த பரீட்சை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரீட்சை அப்படிங்கிறது கேரக்டர். கேரக்டர்னா நம்முடைய சுபாவம், அதாவது ஆவியின் கனியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தேவன் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எப்படி நம்மை சுத்திகரிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதத்தில் தேவன் நம்மை உபத்திரவத்தின் மூலமாக புடமிட்டு சோதித்து சுத்திகரித்து பொன்னாக விளங்க செய்கிறார். அதாவது பாவம் செஞ்சதுனால தான் உபத்திரவம் நம்ம சொல்லலை, பாவம் செஞ்சதுனால தான் பிரச்சனைன்னு சொல்லலை. அதாவது யோபு ஒரு வார்த்தை, ஒரு டைலாக் ஒன்று சொன்னார். அதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும், மறக்கவே கூடாது. யோபு வந்து உத்தமன், சன்மார்க்கன் எல்லாமே சரி. ஆனால் யோபு தான் தங்கம்னு தெரியும் யோபுக்கு, ஆனால் சுத்த தங்கம் கிடையாது, சுத்த பொண்ணு கிடையாது. அதனால தான் ஒரு வசனத்தை சொல்கிறாரு, அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொண்ணாக விளங்குவேன். அப்படின்னா இப்போ யோபு வந்து எப்படி இருக்கார், வெறும் பொண்ணாக தான் இருக்கார். அதாவது தங்கமாக தான் இருக்கார், ஆனால் அவர் 24 கேரட் சுத்தமான தங்கம் கிடையாது. நிறையா கலப்படமாக இருக்குது. அதாவது நிறையா அதில் வந்து களிமண் இருக்குது, அதில் கொஞ்சம் இரும்பு இருக்குது, அதில் கொஞ்சம் துத்தநாகம், அது இது எல்லாமே இருக்குது. நிறைய வேதிப்பொருட்கள் கலந்து இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணணும், ஒரு ஆசாரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்க உலை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும், அதனுடைய கருவிகள், கருப்பிடிக்கிற கருவி, அது எல்லாத்தையும் வச்சு அதை நெருப்புக்குள்ளே, அந்த அடுப்புக்குள்ளே போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சூடாக்கணும். அது நல்லா உருகிற அளவுக்கு சூடாக்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அச்சில் ஊற்றி அதை வடிவமைப்பாங்க. அப்போது ஏன் அது 1000 டிகிரி அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த நெருப்பில் வந்து தங்கம் வந்து நல்லா என்ன பண்ணணும், மெல்ட் ஆகி அது தேவையான வடிவத்தை அது கொடுக்கணும். அப்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சுபாவங்களை, கேரக்டர்ஸை உருவாக்குவதற்கு, நாம் கனி கொடுப்பதற்கு தேவன் நம்மை உபத்திரவத்தின் பாதையில் எடுத்து செல்கிறார். யோவான் 15 கூட நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். அதாவது திராட்சை கொடியை நாங்கள் டைரெக்டாக ஒரு வீட்டில் நாங்கள் பார்த்தோம். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, திராட்சை கொடியில் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும், நிறையா கிளைகள் வரும், ஒவ்வொரு கிளையிலையும் நிறைய இலைகள் வரும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு பிரான்ச்சில் 13 இலை வந்தோடனே 7 அல்லது 6, 7 இலையை விட்டுட்டு 6 இலையை வந்து நம்ம கட் பண்ணணும். இல்லாட்டி 6 இலையை விட்டுட்டு 7 இலையை கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணலை, 13க்கு மேலே அந்த இலைகள் வளர்ந்து கொண்டே போகுதுன்னா அந்த பிரான்ச்சில் பர்டிகுலராக திராட்சை பழம், திராட்சை கனி அப்படிங்கிறது கொடுக்காது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வளர்ந்து கனி கொடுப்பதற்கு நிறைய பேர் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க பசுமையாக இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, செழிப்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது, வாழ்க்கை பிரச்சனையே இல்லாமல் போயிட்டுருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனியற்றவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இலைகள் பசுமையாக இருக்குது, நிறைய இலைகள் அப்படியே பிரான்ச் விட்டுக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஆனால் அவங்க சுத்திகரிக்கப்படலை. சுத்திகரிக்கப்படுறதுனா என்னென்னா, ஒரு கட்டர் மாதிரி, சிசர் மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிளைகளில் இருக்கிற தேவையில்லாத அந்த இலைகளை எல்லாம் கட் பண்ணி விடுவாங்க. ஸோ இது கண்கூட நாங்கள் பார்த்த ஒரு காரியம். ஸோ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தை கொண்டு தேவையற்ற இலைகளை, கிளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறார், கிளை நறுக்கி களை பிடுங்கி அப்படின்னு சொல்லி சாரா நவரோஜி அவங்க பாடினாங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி, கர்த்தரே
கார்த்தனை சுத்தம் செய்வார் அப்படின்னு சொல்லி உம்பாதம் பணிந்தேன் அப்படிங்கிற அந்த பாட்டில் அதில் ஒரு சரணம் வரும். ஸோ நல்லா நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போயிட்டுருக்கிறீங்களா? உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய வார்த்தை என்னென்னா, ஆண்டவர் நம்ம மேலே அக்கறையாக இருக்கார், சுத்திகரிக்கிறார். ஆண்டவர் நம்மளை கைவிடலை. நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம், ஒரு வேளை கைவிட்டு விட்டாரோ, ஒரு வேளை என் கூட இருக்கிறாரோ இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்மை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். சரிங்களா? சரி, ஓகே. செகண்ட், உபத்திரவத்தின் நோக்கம் நேரடியான பதில். ஃபர்ஸ்ட் நேரடியான பதில், உபத்திரவம் நம்மை சுத்திகரிக்கிறது. தாவீது கூட சொல்லுவார், நான் உபத்திரவப்படுறதுக்கு முன்னாடி வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். சில பிரச்சனைகள் வழியாக போகிறோம், பண கஷ்டம், வியாதி, வறுமை, இல்லை ஆஃபீஸில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, எனக்கு ஞானம் இல்லை, நிறையா பேர்த்துக்கிட்ட நான் திட்டு வாங்குறேன், அவமானப்படுறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம தங்கமாக தான் இருக்கிறோம், ஆனால் நிறைய களிம்புகள் நம்ம வாழ்க்கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை நீக்கி நம்மை சுத்திகரிக்க தேவன் விரும்புகிறார். ஓகே, செகண்ட் டைரக்ட் ஆன்சர், வை ஆர் வி சஃபரிங், ஏன் நாம் உபத்திரவப்படுகிறோம் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் எனக்கு ரொம்ப வேதத்தில் ரொம்ப பிடிச்ச பகுதி. அது மாபெரும் ஒரு ரகசியம். பவுல் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த ரகசியம் தெரிஞ்சதுனால தான் பவுல் மற்றும் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே தங்களுடைய உயிரை கூட தேவனுக்கு ஒப்பு கொடுக்க துணிந்தாங்க. சரிங்களா? சரி, நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 11வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கவனமாக பொறுமையாக கேளுங்க. யாரும் அவசரப்படாதீங்க, யாரும் லெஃப்ட் ஆகிடாதீங்க. முக்கியமான பாயிண்ட் இந்த 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இறுதி வரை மிஸ் பண்ணாமல் கவனமாக கேளுங்க. ஓகே, ரைட். 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னவர் எங்கள் வாழ்க்கையில் வார்த்தை சொல்லலை, அவரே எங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு பவுல் சொல்கிறார். அப்போ நமக்குள்ளே யார் இருக்கிறா? இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னவர் வார்த்தை மட்டும் அனுப்பல, அவரே வந்துட்டார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகி திரியேக தெய்வம் தாமே இந்த மண்ணான மனிதனுக்குள் இந்த கூட்டுக்குள்ளே வாசம் பண்ணுறதுக்கு வந்துட்டார். ஓகே, இப்போ அந்த தெய்வத்தின் வல்லமை, 7வது வசனத்தை கவனிங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, இந்த தேவனுடைய மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஸோ இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்கனாலே புரிஞ்சுக்கும். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அதாவது நம்மளாம் யாரா? வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பானைங்க. சரிங்களா? மண்பாண்டம்னு ஏன் பவுல் தெளிவாக சொல்கிறாருன்னா, நம்முடைய சரீரம் மண்ணிலிருந்து உருவானது. ஸோ அதை நினைவுபடுத்தி நம்மெல்லாம் மண்பாண்டம் அப்படிங்கிறத ஒப்பிட்டு சொல்கிறாரு. ஆனால் நமக்குள்ளே வந்திருக்கிறார் இல்லைங்களா ஒரு தேவன், அவர் மகத்துவமுள்ள வல்லமையா, மகத்துவமுள்ள வல்லமை. அடுத்தது அவர் பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க? இப்போ ஒரு காணிக்க பெட்டி இருக்குது அப்படின்னா அதை நம்ம பூட்டை திறந்து காணிக்க காசு எடுப்போம். ஆனால் இப்போ ஒரு மண்ணில் செஞ்ச ஒரு பானை மாதிரி இருக்கிற ஒரு உண்டியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உண்டியலில் போடுற காசை நம்ம எப்படி எடுப்போம் சொல்லுங்களேன்? எப்படி எடுப்போம்? உடச்சி தான் எடுப்போம். ஸோ அப்போது இதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. பவுல் வெளிப்படையாக டைரெக்டாக சொல்லியிருக்காரு. நிறைய பேர் இந்த வசனங்களை வாக்கியங்களை பார்க்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் 1 minute. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 8வது வசனத்துலேருந்து வாசிச்சுட்டு போயிடுவாங்க. 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் பார்த்துட்டு அந்த வசனம் போக மாட்டாங்க. அதனால இதனுடைய முழுமையான கருத்து தெரியாது. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம பானை உள்ள பொக்கிஷங்கிற கடவுள் இயேசு கிறிஸ்து இருக்கார். சரிங்களா? இப்போ 8வது வசனத்துக்கு வாங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில் உடைவு அப்படிங்கிறத பவுல் வெளிப்படுத்துகிறாரு. இந்த பானைக்குள்ள பொக்கிஷம் இருக்கிறதுனால இந்த பானை என்ன செய்யப்பட வேண்டும்? 8வது வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஒடுங்கி போக மாட்டோம், ஆனால் எப்பக்கமும் நமக்கு நெருக்கம் வருவது உண்டு, அவசியம். கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை.
நம்ம மனம் முறிவடைஞ்சு நம்ம செத்து போயிட மாட்டோம், இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போக மாட்டோம். ஆனால் நமக்கு கலக்கம் வரும். 9வது வசனம், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. தேவன் கைவிடல, ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதெல்லாம் சொல்லி தேவன் என்ன பண்ணிட்டாரு, யோசுவாவுக்கு ஆசீர்வதிச்ச மாதிரி புதிய ஏற்பாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே ஆசீர்வதிச்சிட்டாரு. அதனால அவர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளாம் என்ன பண்ணல, கைவிடவே இல்லை. ஏன் இப்போ நிறைய பேர், ஒரு சிலர் யாராவது குற்ற மனசாட்சியோட இருந்தீங்கன்னா கூட, ஒருவேளை இதை வீடியோவாக ஃபியூச்சரில் பார்க்க போகிறவங்க, நீங்கள் குற்ற மனசாட்சியாக இருந்தீங்கன்னா கூட ஆண்டவர் உங்களை ஏன் இன்னைக்கு கைவிடல அப்படின்னா, நீங்கள் பானை தான், ஆனால் இந்த பானைக்குள்ள இயேசுங்கிற பொக்கிஷம் இருக்கு. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். 6வது வசனம் 7வது வசனத்தில் வாசித்தோம். இந்த இயேசுங்கிற பொக்கிஷம் வெளியில வந்து உங்களை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே ஆசீர்வதிக்க போகுது. இந்த ஜீவ நதி வரணும்னா இந்த மண்ணானது தோண்டப்படணும், அது குழி வெட்டப்படணும். அப்பதான் அந்த ஜீவ ஊற்று உள்ளிருந்து புறப்படும். இந்த ஜீவ ஊற்று புறப்படுறதுக்காக, இந்த பானையிலிருந்து பொக்கிஷம் வெளியில வர்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, பண கஷ்டம், வியாதி, வறுமை, வேதனை, வருத்தம் இதையெல்லாம் தர்றார். அதாவது தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க வேண்டியதில்லை. சில பேர் அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது அந்த வாட்ச்மேன் நீ அப்படின்ற அந்த ஒருவர் இருக்கிறார், ஒரு சீன அமெரிக்க எழுத்தாளர் மற்றும் வேத போதகர் அவர் இருக்கார். ஸோ அவருடைய உபதேசங்களை கேட்டு ஒரு சிலர் எங்களுக்கு தவறாக சொன்னாங்க. சிலுவை தாரும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும், தரவெல்லாம் வேண்டாம், ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும். அதிகமான, அதாவது என்னது, அதிகப்படியான நீதியெல்லாம் வேண்டாம், அதாவது மிஞ்சின நீதிமானா நம்ம இருக்க வேண்டாம், அளவான நீதிமானா இருந்தால் போதும். அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை தாருமாண்டவர் என்ன நம்ம ஜெபிக்கவே வேண்டியதில்லை, சிலுவை ஏற்கனவே இருக்கிற சிலுவை எடுத்துக்கிட்டோம்னா போதும். என்ன நடக்கும்னு பாருங்க. 8வது வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, ஒடுங்க மாட்டோம் ஆனால் நெருக்கம் வரும், மனமுறிவு அடைய மாட்டோம் ஆனால் கலக்கம் வரும். 9வது வசனம், கைவிடப்படுகிறதில்லை, துன்பம் வரும். அடுத்து 9வது வசனத்துடைய கடைசி பகுதி, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. அதாவது எங்க சரீரம் கீழே விழுந்துச்சு. பவுல் கல்லெறியப்பட்டு ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட செத்து போயிட்டாருன்னு நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை. லிஸ்திரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல முடமா இருந்த ஒருத்தனை எழுப்பினாரு. ஆனா எருசலேம்ல இருந்து யூதர்கள்லாம் வந்து, இவன் என்னப்பா இயேசு இயேசுன்ற ஒருத்தரை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான், அவங்கள நாம தான் கொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனால என்ன பண்ணுங்க, இவனை கொன்றலாம், இவன் பூமியில உயிரோடு இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லி லிஸ்திரா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கல்லெறிஞ்சு ஊருக்கு வெளியே போட்டாங்க. கிட்டத்தட்ட பவுல் மரித்தோரிலிருந்து எழுந்தது போல செத்து உயிரோட தான் எழுந்தார் உண்மையாவே. ஏன்னா அவங்க செத்துட்டான்னு நினைச்சிட்டு தான் ஊருக்கு வெளியே கொண்டே போடுறாங்க. ஆனால் இந்த மகத்துவமுள்ள வல்லமை உள்ள இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட பவுல் அந்த வல்லமையை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இந்த பானை உடைஞ்சதுனால அந்த வல்லமையை அனுபவிக்கிறாரு. மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து திரும்பியும் லிஸ்திராக்குள்ளேயே போறார். திரும்பியும் அவர் அடி வாங்கின அந்த தெர்பே அந்த ஊர்லேயே போறார். எங்க லிஸ்திராவா தெர்பேவா கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க, மிஸ்டேக்காக இருந்தால் தவறுக்கா மன்னிக்கவும். லிஸ்திரா தெர்பே இந்த 2 ஊர்லேயும் அவர் அடி வாங்கும்போது திரும்பியும் எழுந்து எங்கே அடி வாங்கினாரோ அதே ஊருக்குள்ளே அவர் போகிறார். ஸோ இந்த மகத்துவம் உள்ள வல்லமை நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுறதுக்கு தாங்க நம்ம வாழ்க்கையில் பயங்கரமான வேதனையான கொடுமையான சூழ்நிலைகள் வழியாக சில வேளைகளில் தேவன் நம்மை நடத்தி செல்லுகிறார். புரியுதுங்களா? ஸோ நம்ம செங்கடலுக்கு முன்னாடி நின்னா தான் செங்கடல் பொழக்கும், இல்லாட்டி பழக்கவே பழக்காது. செங்கடல் மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வரணும், பின்னாடி பார்வோன் மாதிரி நெருக்கிற மாதிரி நிறைய பேர், பிசாசுகள், மனிதர்கள் எல்லாருமே சுற்றி நெருக்கணும். அப்போ தான் அற்புதம் நடக்கும், அப்போ தான் தேவனுடைய வல்லமையே விளங்கும். பார்வோன் 430 வருஷம் இஸ்ரேல் மக்களை ஒடுக்குனாத்தான் 10 வாதைகள் அவன் மேலே வரும். ஆமென். ஸோ நம்ம வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனையாக நிற்குதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒழிய வேண்டும் என்றால், அந்த பிரச்சனைகளை ஜெயிச்சு 1000 பேருக்கு நம்ம விடையாக மாற வேண்டும் என்றால், நம்ம வாழ்க்கையில் மகத்துவம் உள்ள வல்லமை வெளிப்படுறதுக்கு இந்த பானை உடைந்து கொண்டே இருக்கிறது. அதுக்காக கர்த்தருக்கு என்ன சொல்லுங்க, நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஸோ சில பேர் லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, தவறு இல்லை. பட் நீங்கள் ஒரு வேளை நாங்கள் இதை யூடியூப்பில் கூட அப்லோட் பண்ணுறோம், செய்தியை முதல்லேருந்து கேளுங்க, உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் நம்ம ஏன் கிறிஸ்தவன் அப்படின்னா, ஏன் ஒரு சீஷன் அப்படின்னா, ஏன் உபத்திரவத்தின் வழியாக போய் தான் ஆகணும் அப்படிங்கிறத தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக, இந்த எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக கற்றுக் கொடுத்தவைகளை பேசி கொண்டு இருக்கிறேன். சரிங்களா? டைரெக்டாக பவுல் சொல்லியிருக்கிற 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு
இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இதை விட டைரக்டா எப்படிங்க சொல்ல முடியும்? இயேசுவின் மரணத்தை சுமக்கிறோம்னா அவருக்கு மரத்திலே சிலுவை, நமக்கு மனதிலே சிலுவை. நமக்கு நிறைய, அதாவது மரத்துல சிலுவை செஞ்சு நமக்கு கொடுக்கலங்க. ஆனா நம்முடைய ஆத்மா பலவிதமான வேதனைகளின் வழியாக கடந்து செல்லுவதை தேவன் அனுமதிக்கிறார். அப்போ பவுல் அதைத்தான் சொல்றாரு, அந்த ஜீவன் வெளியில வரணும்னா இந்த மண் பானை சிலுவையை சுமக்கணும், இந்த மண் பானை உடைக்கப்படணும், இந்த மண் பானை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். 11வது வசனம் பாருங்க. எப்படி எனில் சாவுக்கிடமான எங்கள் மாம்சத்திலே இந்த சரீரத்திலிருந்து இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். நான் இயேசு அப்படிங்கிற நாமத்துக்காக, நீங்கள் இயேசு தான் தெய்வம் அப்படின்ற நாமத்துக்காக நானும் நீங்களும் பாடுபட்டா, கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நம்ம பாடுகள் வழியாக கடந்து போனோம். பண கஷ்டம், வறுமை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் யாருக்காவது வியாதிகள் பிரச்சனை, பல நாட்களுக்கு முன்னாடி சொல்ல முடியாத இழப்பு, மரணம், இது வழியாலாம் கடந்து போகிறோம்னா இங்கே இந்த பைபிள் ஸ்டடியில் பார்த்துட்டு இருக்கிற, அட்டன் பண்ணிட்டு இருக்கிற நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் வல்லமையை வெளிப்படுத்த போகிறவங்க. நம்ம எல்லாரும் உள்ள பொக்கிஷம், இயேசுங்கிற பொக்கிஷத்தை, அவரோட ஜீவன், அந்த புதிய மனிதன் அப்படிங்கிற புது சிருஷ்டி அப்படிங்கிற பொக்கிஷத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம். அது வெளியில் வரணும்னா இந்த புறம்பான மனிதன் பல வேதனைகள் வழியாக கடந்து போய் ஆகவே வேண்டும். சரி, இப்போ 16வது வசனத்தை படிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஸோ இதை பற்றி தெளிவாக இன்னொரு நாள் விளக்கலாம், பட் சொல்லிடுறேன். உள்ள என்ன இருக்குன்னா ஆவி இருக்கு, ஆவிக்கு வெளியில் ஆத்மாவும், ஆத்மாவுக்கு வெளியில் சரீரமும் இருக்குது. ஸோ புறம்பான மனுஷன் அப்படிங்கிறது ஆத்மா மற்றும் சரீரம். ஏன்னா ஆத்மா இதுவுமே உலகத்தோட நிறைய நேரத்தில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது, சரீரமும் உலகத்தோடு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டும், பவுலுடைய சரீரத்தில் நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு, பவுல் சரீரத்தில் கல்லறியப்பட்டார், அவருடைய ஆத்மா பல வேதனைகளுக்குள்ளே கடந்து போச்சு, மரணத்திற்கு அவருக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்துச்சு. ஆனால் உள்ள ஆவியில் பவுல் வளர்ந்துக்கிட்டே இருந்தார். செத்தவனை எழுப்ப முடியுது, கர்ச்சீப்பை தூக்கி போட்டால் வியாதி குணமாகுது, பெல்ட்டை தூக்கி போட்டால் பிசாசு ஓடுது, ஒரு வியாதி வந்து வயிற்றுப்போக்கு வந்த ஒரு தீவு முதலாளியை குணமாக்குறாரு, கையில் பாம்பு கடிக்குது, தூக்கி போட்டு உயிரோடு இருக்கிறாரு, 14 நாள் கடலில் கொந்தளிப்பு, ஆனாலும் சாகாமல் அவரும் அவரோட இருந்தவங்களும் காப்பாற்றப்படுகிறார்கள். ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள், மகத்துவத்தின் வல்லமையை நம்ம பார்க்கணுன்னா நம்முடைய உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டு மட்டும் நன்றி சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஏன்னா பொக்கிஷம் கண்டிப்பாக வெளியில் வரும். உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போன ஒவ்வொருத்தருமே மிக பெரும் தலைவர்களாக மாறி இருக்கிறாங்க. ஆமே. ஸோ நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், எல்லா பரிசுத்தவான்களும் ஆபிரகாமை அழைச்சாரு. ஆமாம், ஓகே, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னா 25 வருஷம் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா நாடோடியாக ஓடணும். பா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன், ஆனால் நீ ஓன் ஜாதியை விட்டு ஓடு, நான் உன்னை பெரிய ஆள் ஆக்க போகிறேன், ஆனால் நீ தரித்திரனா மாறு. அதாவது ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற பணத்தை எல்லாம் தூக்கிட்டு நாடோடி மாதிரி சுற்றணுங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு. ஓகே. ஸோ 3வது மிக முக்கியமான காரியம், ஏன் கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டும், ஏன் சீஷர்கள் உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னா, உபத்திரவம் நம்மை நித்தியத்தை நோக்கி உந்தி தள்ளுகிறது, கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்க்க செய்கிறது. ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, உபத்திரவம் நம்மை நித்தியத்தை நோக்கி உந்தி தள்ளுகிறது. ஓகே, என்னப்பா சொல்கிற, உபத்திரவம் எப்படிப்பா நம்மளை நித்தியத்தை நோக்கி உந்தி தள்ளுது அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து மாபெரும் அற்புதங்களை செஞ்சார். ஓகே, ரைட். அவர் சிலுவையில் மரித்தார். எதுக்கு சிலுவையில் மரித்தார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி மரித்தார். ஓகே. சீஷர்களும் அற்புதம் செஞ்சாங்க, அவங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்தாரு, அவங்களும் மரித்தாங்க. ஓகே, அதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஓகே, ஆனால்
ஏன் அந்த உபத்திரவத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் மரித்தார்கள்? கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஏன் உபத்திரவத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு மரித்தார்கள் அப்படின்னா, உபத்திரவம் அவங்களுக்கு எதை நினைப்பூட்டுச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருமே நல்லா கவனிக்கணும். உபத்திரவம் அவர்களுக்கு எதை நினைப்பூட்டியதுன்னா, உபத்திரவத்துடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா மரணம். மரணம் இல்லாத ஒரு நிலை, என்ன நிலை அப்படின்னா நித்தியம். இந்த நித்தியத்தை நம்ம அடைய போறோம். இயேசு உயிர்த்தெழுந்து போயிட்டாரு, சீக்கிரமே ராஜாவா வந்து அவர் இந்த பூமியை எருசலேம்ல இருந்து ஆட்சி செய்ய போறாரு. நம்ம 12 பேரும் அவரோடு கூட பிரதானிகளாய் அதிபதிகளாய் சேர்ல உட்கார போறோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, மரணமே இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? சந்தோஷமா இயேசுவுக்காக மரிக்க போறோம்ட்டு எல்லாருமே மரிச்சாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஒருவேளை உபத்திரவத்தின் உச்ச கட்டத்தில் நம்ம ஒரு வேளை கடந்து போயிட்டு இருக்கிறோமா? உபத்திரவத்தின் குகையில நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ நித்தியத்தை யோசிச்சேனா இந்த உபத்திரவங்கள் பெரிதாகவே தெரியாது என்று தேவன் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, இந்த உபத்திரவ முற்றி போகும்போது அதனுடைய முடிவு என்னங்க? மரணம் தான். சரி, இந்த மரணம் இல்லாத ஒரு நிலை நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? இயேசு திரும்பி வரணும். ஆமென். ஸோ இயேசு திரும்பி வரணும் அப்படின்னா, இயேசு திரும்பி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? நித்தியமாய் நம்ம வாழ போகிறோம். அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி நித்தியமாக வாழ போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட வெளிப்படுறதுக்கு எல்லா படைப்புகளும் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, 20வது வசனம். அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின்றி விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அது நல்லா பாருங்க, எல்லா படைப்புகளுமே அனித்தியமானதுதான் இல்லையா? அழிய போகுதுதான் இல்லையா? அந்த படைப்புகள் எல்லாம் என்ன பண்ணுது? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனம் அழியாமையை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மாயைக்கு கீழ்ப்பட்டு என்ன பண்ணுதான்? 22வது வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. நம்ம எல்லாருமே பிரசவ வேதனை அப்படின்னா பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, மற்றபடி கேள்விப்பட்ட எல்லா ஆண்களுக்கும் தெரியும். ஓரளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரசவ வேதனைனா. அப்போ எல்லா படைப்புகளுமே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டா நித்தியம் கிடைக்கும், அப்போ நம்ம இந்த அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நித்தியம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத எண்ணி எல்லா படைப்புகளுமே ஏங்கிட்டு இருக்கான். இந்த அழிவிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு மரம், செடி, கொடி எல்லா உயிரினங்களும் எல்லா தாவரங்களும் ஏங்கிட்டு இருக்கான். ஸோ நம்மளும் ஏங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம எதுக்காக ஏங்கணுமா? பிரச்சனை மாறணும் அப்படின்னா. பிரச்சனை இந்த உலகத்தில் மாறாமல் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. பட் பிரச்சனை மாறணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஒன்று யோசிக்கணும். பிரச்சனை மாறணும்னா ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் வருகையில் மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நித்தியத்துக்காக ஏங்கும்போது இந்த பூமியிலேயே பிரச்சனையை ஜெயித்தவர்கள் உண்டு. ஆமென். ஸோ அடுத்த வசனம் பாருங்க, 23வது வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த சரீரத்தில் நிறைய வேதனை இருக்குது, இந்த பூமியில் நிறைய பாவ சோதனைகள் இருக்குது, இதுக்கெல்லாம் நான் தப்பிக்கணுமே அப்படின்னு நீங்கள் ஏங்குனீங்கன்னா, இன்றைக்கே எனக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும், அதிலிருந்து விடுதலை வேணும், இதிலிருந்து விடுதலை வேணும், என் பிரச்சனை மாறணும், அது மாறணும், இது மாறணும், வியாதி மாறணும், இதெல்லாம் மாறாமையே இருக்குது. நிறைய நாள் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இது மாறும், பூமியில் மாறும். இது மாறணும்னா இந்த பிரச்சனைகளை பாடுகளை யாரெல்லாம் ஜெயித்தாங்க, இந்த பூமிக்குரிய பிரச்சனைகளை யாரெல்லாம் ஜெயித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நித்தியத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி நித்தியத்துக்காக யாரெல்லாம் ஏங்கினார்களோ, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக யாரெல்லாம் ஏங்கினாங்களோ அவங்களாம் அந்த பிரச்சனைகளை ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா? அதுவும் நீங்கள் நல்லா கவனிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஸோ நம்முடைய கண்ணீர் எல்லாம் எங்கே துடைக்கப்படும்? வாசிக்கலாம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன்
துடைப்பார். இந்த பூமியில நம்ம கண்ணீரோடயே இருந்துட்டு இருக்கிறோம். கண்ணீர் துடைக்கப்படுகிற உண்மையான நேரம் எது? நிதர்சனமான நேரம். தேவன் தம்முடைய கைகளினால் விரல்களினால் கண்ணீரை துடைக்கிற நேரம் நித்தியத்துக்குள் நம்ம போற நேரம். ஸோ அப்போ என்ன இல்லை, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அப்போ மரணம், துக்கம், அலறல், வருத்தம் இதெல்லாம் இல்லாத ஸ்டேஜ் எதுங்க? நித்தியம். அப்போ இந்த உபத்திரவங்கள் என்ன சொல்ல வருது? மாறாத பிரச்சனைகள் என்ன சொல்ல வருது? எப்பா இந்த பூமியில நம்ம சரீரம் அழிஞ்சு போயிடும், அப்போ நீ எதுக்காக ஏங்கு? அழியாத சரீரம் இருக்கக்கூடிய நித்தியத்துக்காக நீ ஏங்கு அப்படின்னு உபத்திரவம் நம்மளை உந்தி தள்ளுது நித்தியத்தை நோக்கி, இயேசு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி பிரசவ வேதனைப்படுகிறது போல ஏங்க வைக்கிறது. ஓகே, இத்தனை நாள் ஒருவேளை உபத்திரவத்தின் மத்தியில் பிரச்சனை மாறணும்ட்டு மட்டும் ஜெபிச்சுட்டு இருந்தா, இப்போ ஜெபம் பண்ணுங்க வித்தியாசமா. ஆண்டவரே சீக்கிரம் வாரும், கர்த்தராகி இயேசுவே சீக்கிரமாக வாரும். ஸோ இயேசு சீக்கிரம் வருவார் அப்படிங்கிறத நம்பினதுனால தான் சீசர்கள் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. அதனால தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்கிறாருங்க, கடைசி காலத்திலே யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது இப்போ நடக்குதுன்னு. அப்போ என்னென்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கடைசி காலம். அப்போ என்ன நம்பினாங்க? இயேசு அப்பயே வருவார், அப்பயே ஆட்சி செய்ய போகிறார் நம்பினதுனால தான் அவங்களாம் உயிரை விட்டாங்க. நம்ம நித்தியத்துக்கு போக போகிறோமே, இந்த சரீரத்தில் என்ன வந்தால் என்ன, மாடு முட்டுனா என்ன, நெருப்பில் நம்மளை போட்டால் என்ன, சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்டா என்ன அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இந்த விசுவாசத்துக்குள்ளே நான் இன்னும் வரல. பட் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த 2-3 நாட்களில் இப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கிறிஸ்துவின் வருகைக்காக நித்தியத்துக்காக நம்ம ஏங்கும்போது இந்த பூமியில் பிரச்சனையை ஜெயித்தவங்க வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. வருகிற நாட்களில் நம்ம அதை பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நித்தியத்துக்காக இயங்கும்போது இந்த பூமியில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம ஜெயிப்போம். அதனால தான் பவுல் ரோமர் 8:37, அதே ரோமர் 8ல் 36-37 சொல்கிறாரு, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அதாவது பாடுகள் வழியாக இருந்து செத்து போகிறோமேன்னு சொல்லலை, இவை எல்லாவற்றிலேயும் பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கிறவங்களா, முற்றிலும் ஜெயம். ஜெயம்னா முற்றிலும் ஜெயம்னா ஜெயத்துக்கு மேலே டோட்டல் விக்ட்ரி, நமக்கு தோல்வியே கிடையாது. ஏன் கிடையாது, எப்போ கிடையாதுன்னா இனி வெளிப்படும் மகிமைக்காக ஏங்குறவங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை தேவன் கட்டளையிடுகிறார். அதான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், யோபு துன்பப்படும் போது என்ன சொல்கிறாரு? துன்பத்தின் மிகுதியில் 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 20 அல்லது 21 வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அதை காணும். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அப்போ யோபு என்ன சொல்றாரு? நித்தியத்தை பற்றி சொல்லி கிறிஸ்துவின் வருகைக்காக அவர் ஏங்குறாரு. அப்படியே செத்து போயிட்டாரா, அழுகி செத்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. நித்தியத்துக்காக ஏங்கின யோபு அவருடைய சரீரம் சுகம் பெற்றது. 42ஆம் அதிகாரத்தில் யோபு இழந்த எல்லாத்தையும் தேவன் 2 மடங்காய் திருப்பி கொடுத்தார். அவனுக்கு முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாகும்படி செய்தார். விட்டு போன சொந்தக்காரங்களை தேடி வந்து ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பொற்காசுகள் கொடுத்து சென்றான். அப்போ நம்ம இழந்ததையெல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்ள போகிறோம்னா, இந்த பூமியில் இருக்கிற பிரச்சனை கவலைப்படுறோம், ஓகே, அந்த கவலை எங்கே திருப்புங்க. கவலைப்பட வேண்டாம்னு சொல்லலை, நான் மனுஷன், நான் கவலைப்படுறேன், நான் அழுகிறேன், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் அழுகிறீங்க, ஓகே, அழ வேண்டாம்னு சொல்லலை. சரீர வியாதிகள், எனக்கு நிறைய வியாதிகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு முடங்கி உட்கார வேண்டாம். அழுகிறோம் இல்லைங்களா, அந்த அழுகையை கிறிஸ்துவின் வருகையை நோக்கி திருப்புங்க. ஆண்டவரே நீங்கள் வந்துட்டா பிரச்சனை முடியும், அப்போ நீங்கள் சீக்கிரமாக வரணும், உங்கள் வருகைக்கு நான் ஆயத்தமாகணும், உங்களை நான் பார்க்கணும், என் கண்கள் இந்த சரீரத்தில் நான் உங்களை பார்க்க போகிற முகமுகமாக நீங்கள் திரும்பி வரும்போது அப்படி நம்ம ஏங்கும்போது இந்த பூமியில் பிரச்சனைகளை நம்ம ஜெயிப்போங்க. இது வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிற வசனம். இவை எல்லாவற்றிலேயும் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம், பிரச்சனையோடு செத்து போகிறோம் பவுல் எழுதலாங்க. இந்த வேத வார்த்தை உண்மை, இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லாருமே உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. இயேசுவின் வருகைக்காக இயங்கும்போது நம்ம எல்லாருமே பாடுகளில் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். சரிங்களா? இந்த வேளையில் நம்ம எல்லாருமே இந்த பாடுகளை பற்றிய 3 காரியங்களை நேரடியான வேதத்தின் கருத்துக்களை கற்றுக்கொண்டீங்க. ஃபஸ்ட்டு, பாடுகள் என்ன பண்ணுது அப்படின்னு நம்மை சுத்திகரிக்கிறது. 2வது,
கிறிஸ்துவின் வல்லமையை வெளிக்கொண்டு வருகிறது. மூன்றாவது, கிறிஸ்துவின் வருகைக்காக நம்ம ஏங்க செய்கிறது. சரிங்களா? இந்த வேளையில் கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி. இந்த வேளையில் நம்ம ஜெபிக்கலாம். ஜெபித்து விட்டு நான் வந்திருக்கிற உங்கள் அனைவரோடும் கூட நான் கலந்து உரையாடுவோம், நம்ம பேசுவோம், நம்ம ஜெபிக்கலாம். நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். என்னென்ன பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து போயிட்டுருக்கிறீங்களோ அந்த பாடுகளின் கவலையை கர்த்தரினுடைய வருகையை நோக்கி, இயேசு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி திருப்பலாமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வனாந்தரத்தின் பாதையில் கரத்தை பிடித்து நடத்துகிறவரே, ரீபாமா ஷகதாரதலனமா ஓ ரிபாமாமா ஷேக்கெட்டு, கிறிஸ்துவின் வருகையை தியானிக்கும் போது ஆவியானவர் இதில் இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். என் வாழ்க்கையில் அது நடக்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் அது நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் அது நடக்க போகுது. இதை ஃப்யூச்சரில் பார்க்க போகிறவங்க, ரெக்கார்டிங் பார்க்க போகிறவங்க, செழிப்பான வயல்வெளியாய் வனாந்தரத்தின் அனுபவம் மாறும். எப்போ மாறும்? இயேசுவின் வருகைக்காக ஏங்கும்போது. இயேசுவின் வருகையை பற்றி பேசி நிறைய பேர் பயமுறுத்துகிறாங்க. எல்லாரும் பயத்திலேயே இருக்கிறோம். அவங்கள தப்பு சொல்ல வேண்டாம், அவங்கள பற்றி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். பயந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லைங்க. இயேசு வரணும்னு நீங்கள் நித்தியத்துக்காக ஏங்கும்போது இம்மையில் நீங்கள் பாவத்தையும் ஜெயிக்க முடியும், நம்ம பாடுகளையும் ஜெயிக்க முடியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இந்த வேத பாடத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த உபத்திரவத்தின் நோக்கம், உபத்திரவத்தின் காரணத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. ஒவ்வொருவரும் அப்பா இதை ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி சொல்லவும், கிறிஸ்துவின் வருகைக்காக ஏங்கவும் கிருபை செய்யுங்க. அப்பா, எங்களை பலப்படுத்துங்க, 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 பலப்படுத்துங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது தேவன் எரேமியா மூலமாக 29:10-11 கொடுத்தார் வார்த்தை, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகும்போது எரேமியா 32:27 ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு பத்திரத்தை வாங்கி, ஒரு இடத்த வாங்கி அதை எழுதிப்பா அப்படின்றார். ஆண்டவரே, எல்லாரும் வீட்டை விட்டுட்டு போகிறாங்க, எருசலேம் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், பத்திரம் வாங்கி எழுதி வை மகனே, இங்கே வீடுகள் திரும்பவும் கட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை எரேமியா 32:27. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான், எல்லாத்தையும் படைச்சு ஆட்சி செய்கிறவர் நான்ப்பா, என்னால் செய்ய முடியாதா? எல்லாருக்கும் கடவுள் நான் தான்ப்பா, எல்லாத்தையும் உருவாக்குனவர் நான் தான், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆவியானவர் நம்மளை பார்த்து, என்னை பார்த்து கேட்குறாரு முதல்ல, அடுத்து உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்குறார். ரேபாமா ஷேகேச்சாராதாலனபா ரேபதாலபாரனபா ஷிபராபாலதனபா. உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவனுடைய சமாதானத்தினால் நிரப்புங்க. அப்பா, நாங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். அப்பா, ரட்சணிய பாடல்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யுங்கப்பா. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துங்க. தேவ சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காக்க கடவீர். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவீர். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி எங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Thanks for joining. தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்கும். அந்த லிங்க் நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை தொடர்ந்து அனுப்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் வேதத்தின் சத்தியங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். God bless you. Just 1 minute.